இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஜிலேபி பார்க்க போகிறோம். ஜிலேபி செய்ய தேவையான பொருட்கள் நான் வந்து இன்றைக்கி 200 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 150 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஈஸ்ட் எடுத்திருக்கேன். நம்ம வந்து இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக செய்ய போகிறோம் சொன்னாலும் ஈஸ்ட் எடுத்திருக்கேன் 1 டீஸ்பூன். புளிச்ச தயிர் வந்து 1½ டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். தண்ணீர் தேவைக்கேற்ப, எண்ணெய் தேவைக்கேற்ப, உப்பு தேவைக்கேற்ப. வாங்க நம்ம இப்போ ப்ராசஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், ஒரு சின்ன பவுலில் வந்து ஈஸ்ட் எடுத்திருக்கேன். நம்ம எடுத்த சர்க்கரையில் வந்து 1 டீஸ்பூன் போல் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். கை பொறுக்கிற சூடில் இருக்கிற தண்ணீர் ஆட் பண்ணிக்கலாம், சுடு தண்ணி. நம்மளுக்கு ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகட்டும். அதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் போல் ஆகும், நம்ம வெயிட் பண்ணலாம். ஈஸ்ட் நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ வாங்க நம்ம மாவு ப்ராசஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஜிலேபிக்கு ஒரு அகலமான பவுலில் வந்து நம்ம எடுத்த மைதா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு 2 பிஞ்ச் போல் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்த இந்த மஞ்சள் பொடியை வந்து ஜஸ்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் போல் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம புளிச்ச தயிர் விட்டுக்கலாம். புளிச்ச தயிர் விட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நாம் தோசை மாவு பதத்துக்கு மாவை வந்து ரெடி பண்ணிடலாம். மாவை வந்து பாருங்கள், நான் வந்து தோசை மாவு பதத்துக்கு மாவை கலந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ண ஈஸ்ட் மிக்சரை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். ஈஸ்ட் மிக்சரை ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், நம்ம ஈஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டோம். இது வந்து நம்மளுக்கு 2 மணி நேரம் போல் நம்மளுக்கு மாவு வந்து நல்லா புளிச்சு வரணும். ஈஸ்ட் உங்களுக்கு ஆட் பண்ண விருப்பம் இல்லைன்னா இதே ப்ராசஸ் தான். ஓவர் நைட் போல் நம்மளுக்கு மாவு புளிக்க வைத்து மறுநாள் வந்து நம்ம ஜிலேபி சுடணும். நான் வந்து எனக்கு இன்ஸ்டண்ட்டாக செய்யறதுனால ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 ஹவர்ஸ் கழித்து நம்ம ஜிலேபிக்கான மற்ற ப்ராசஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம வந்து ஜிலேபிக்கு வந்து மாவு வந்து புளிக்க போட்டு வச்சுட்டு இருந்தோம். ஸோ பாருங்கள், மாவு வந்து 2.5 மணி நேரம் போல் ஆகிடுச்சு, நல்லா புளிச்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஜிலேபி சுட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜிலேபிக்கு சோப் பண்ணுறதுக்காக வந்து நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். ஒரு அகலமான பேன் எடுத்துருக்கேன். இதில் வந்து நம்ம எடுத்த சுகர் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம சர்க்கரை முழுகிற மட்டும் தண்ணி வச்சா போதும், ரொம்ப தண்ணி வைக்க தேவையில்லை. அடுப்பை பற்ற வச்சாச்சு. நம்மளுக்கு வந்து சுகர் வந்து நம்மளுக்கு டிசால்வ் ஆகட்டும். பாருங்கள், சுகர் நம்மளுக்கு டிசால்வ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிறப்புக்கான பதம் வந்துட்டு இருக்கு. நான் வந்து இன்றைக்கி ஆஃப் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் முன்னாடி ஆஃப் பண்ண போகிறேன். இந்த ஸ்டேஜில் வந்து நான் 2 குங்குமப்பூ இதழ்கள் போட போகிறேன். இது 2 முற்றிலும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போடலாம். ஸோ 2 பூ மட்டும் போடுறேன். ஸோ பாருங்கள், நம்மளுக்கு வந்து சிரப் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் முன்னாடி தான் இருக்குது இது. ஸோ இது வந்து லைட்டாக நம்மளுக்கு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியில் இருக்க பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம அடுப்பை வந்து அணைச்சிடலாம். நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். கொஞ்சமாக வந்து நான் லெமன் ட்ராப்ஸை வந்து ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் விடுறேன். ஸோ பாருங்கள், மாவை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். சுகர் சிரப் இறக்கியாச்சு நம்ம. ஸோ மாவை நல்லா கலந்து விட்டு இப்போ நம்ம ஜிலேபி விட ஆரம்பிச்சிடலாம். மாவை நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்கள், நான் வந்து ஒரு சாஸ் பாட்டில் எடுத்திருக்கேன். இந்த பாட்டிலில் தான் வந்து நம்ம ரெடி பண்ண பேட்டரை ஃபில் பண்ணி நம்ம ஜிலேபி சைஸ் பண்ண போகிறோம். ஷேப் பேட்டரை வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், ஒரு பேனில் வந்து ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். இது போல் ஃப்ளாட் அண்ட் பேன் இருக்கணும் ஜிலேபி செய்கிறதுக்கு. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபில் பண்ணிக்கிற பேட்டரை வச்சுட்டு நம்ம ஜிலேபிக்கு வந்து நம்ம ஷேப் பண்ணிடலாம். அந்த டைமில் வந்து நான் 2 ஜிலேபி வச்சுருக்கேன். ஜிலேபி வந்து மிதமான தீயில செய்யணும், டக்குன்னு வெந்துடும். நம்மளுக்கு கொஞ்சம் வெந்துடுமே, நம்ம திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். ஸோ இந்த 2 ஜிலேபியும் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இதை வந்து நம்ம சுகர் சிரப்பில் டிப் பண்ணி எடுக்கலாம். ஸோ இந்த 2 ஜிலேபியும் வந்து பாருங்கள் சுகர் சிரப்பில் போட்டு ஒரு ஸ்பூனை வச்சுட்டு நம்ம 1 மினிட் போல் டிப் பண்ணி எடுக்கணும். ஜஸ்ட் 1 மினிட். இதே போல் நம்ம இன்னொரு வாக்கி நான் ஜிலேபி விடுறோம். பாருங்கள், மிதமான தீயில வச்சுட்டு தான் ஜிலேபி நம்ம செய்யணும். ஸோ பாருங்கள், 1 மினிட் போல் ஆகிடுச்சு. இந்த ஜிலேபியை நம்ம எடுத்து வச்சிடலாம். ஸோ
ஸோ பாருங்கள் நம்ம செகண்ட் பேட்சில் வைத்த ஜிலேபியே வெந்துடுச்சு. இதையும் எடுத்து நம்ம சுகர் சிரப்பில் டிப் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு 1 மினிட் போல் டிப் பண்ணால் போதும். ஸோ பாருங்கள், ரொம்ப கலக்கலாக நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஜிலேபி எப்படி செய்யுதுன்னு உங்களுக்காக வந்து நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். மறக்காமல் இந்த ஜிலேபி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிருங்க. நன்றி, வணக்கம்.